ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 66 வசனம் 20. Psalm 66 verse 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரன் தேவனை துதிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலே இவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும். இது ரெண்டுமே மிக மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்லாக்கியங்கள். இந்த உலகத்தில் நமக்கு பல காரியங்கள் நமக்கு கிடைக்கலாம், பல காரியங்கள் நமக்கு வரலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும். கூடவே அவருடைய கிருபையை ஆண்டவர் நமக்கு அருளி செய்தருள வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. எந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லையோ, எந்த மனிதனுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை அருளவில்லையோ, அந்த மனிதனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், சொத்து சுதந்திரங்கள் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், உயர் பதவி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த மனிதனுடைய ஜெபத்தை தள்ளிவிடுகிறவராய் இருப்பாரேயானால், அதை பார்க்கிலும் அந்த மனிதனுக்கு நிர்பாக்கியமான காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மனுஷனுக்கு தேவன் ஒருவேளை கிருபையை அருளாமல் இருப்பாரேயானால், அந்த மனிதனுக்கு உலகத்திலே எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே இடத்துல சங்கீதக்காரன் என் ஜெபத்தை தள்ளாமலும், கர்த்தர் அவருடைய ஜெபத்தை தள்ளவில்லை. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். எளியவனுடைய ஜெபம், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்தீர். கிருபையை விலக்கலை. இந்த உலகத்தில் நமக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாவற்றிலுமே ஜெயங்கொள்ளுகிறவர்களாக, எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆனால் எந்த மனிதனுக்கு இந்த ரெண்டு காரியங்கள் இல்லையோ, அவனை பார்க்கிலும் நிர்பாக்கியசாலி யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் அப்படியாய் சொல்லுகிறார். சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்போது கர்த்தர் இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்கிறாராம்? செவி கொடுத்தாராம். செவி கொடுத்து கேட்டு அந்த சத்தத்தை, ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்போது ஜெபித்து அவன் சத்தமிட்டு ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறான். அந்த ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏன் கேட்டார், எப்படி கேட்டார் என்று பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவரே எனக்கு செவி கொடார். அப்போ இங்கே தான் இருக்குது திறவுகோல். இங்கே தான் நம்ம பார்க்குறோம் அதுக்குரிய காரியம் என்ன, ஏன் ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு இந்த இடத்துல பதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டார். அப்போ கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் என் ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்தார் என்று சொன்னால் காரணம் என்ன? இருதயத்திலே அக்கிரம சிந்தையோடு ஜெபிக்காதது தான் காரியம். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், எல்லாருடைய ஜெபங்களும்
ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறதா? கர்த்தர் அதை கேட்கிறாரா? ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறாரா என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி போட வேண்டிய ஒரு அவசியமாய் இருக்கிறது. எல்லாருடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கவில்லை. அநேக நேரங்களிலே அக்கிரமமான சிந்தையோடு ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பாக பிரீதியான ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஒருவேளை அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கலாம், அழகான வசனங்களை சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே மாட்டார் என்பதுதான் உண்மை. அப்போ பிரியமானவர்களே, அக்கிரம சிந்தை கொண்டிருப்பானால் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அக்கிரம சிந்தை என்றால் என்ன? கிரமமில்லாதவைகளெல்லாம் அக்கிரமம். எவைகளெல்லாம் கிரமம் இல்லையோ, கிரமமாய் செய்யப்படவில்லையோ, அவைகளெல்லாம் அக்கிரமமாய் காணப்படுகிறது. வேதத்திலே பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அதிலே நாம் வாசிக்கலாம். 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்றார். யார் அவர்கள்? அக்கிரம செய்கைக்காரர். இந்த அக்கிரம செய்கைக்காரர் யாரு என்று நான் பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ அக்கிரமம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் மிகுதியான ஊழியங்களை செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிசாசுகளை துரத்தலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம், வல்லமையான ஊழியங்களை நிறைவேற்றலாம், வல்லமையான தீர்க்க தரிசியாக இருக்கலாம், பெரிய அற்புத அடையாளங்களை செய்யலாம், பிசாசுகளெல்லாம் துரத்தலாம். ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்யலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ யார் அக்கிரமம் செய்கிறவர்கள் என்று நான் பார்க்கும் பொழுது, பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்கள் யாவரும் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்த ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுகிறார். அப்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போது சங்கீதக்காரனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், செவி கொடுத்தார், செவி சாய்த்தார் என்று நாம் பார்ப்பதற்கு காரணம் என்ன? அவனுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு சிந்தை அவனுக்குள் இருந்தது. அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செய்யப்படுகிற எல்லாம் அக்கிரமமாய் செய்யப்படுகிறவைகள். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக யோசிக்கப்படுகிற எல்லாம் அக்கிரம சிந்தைக்குரிய காரியங்கள். ஆதலால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொன்னது போல, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக நாமும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தையோடு கூட நாம் ஜெபிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி. அப்படியானால் என்ன? தேவ சித்தம் செய்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும்.
தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அதுதான் கிரமமாய் செய்யப்படுகிற காரியம் என்பதை அறிந்து ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் ஜெபத்தை, ஒருவேளை இந்த நாளிலே பலவிதமான நெருக்கத்தினூடாய் போய்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளாமலும் அவருடைய கிருபையை உங்களை விட்டு விலக்காமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்திலே அக்கிரம சிந்தையோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். கிரமமாய் தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து நீங்கள் ஜெபிங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நான் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற வார்த்தையின்படி தேவரீர் இந்த நாளிலும் ஆண்டவரே வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்தை நீ தள்ளாமலும் உம்முடைய கிருபையை அவர்கள் வாழ்க்கை விட்டு விலக்காமலும் நீர் இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.